ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, Insta360 வந்து ஆக்ஷன் கேமரா வாங்கியிருப்பீங்க. X2, X3, X4 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேமரா வாங்கியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த கேமராவுக்கு வந்து ஆக்சசரிஸ் வந்து தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து பட்ஜெட்டில் எப்படி முடிக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மவுண்ட்டு தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்டிக்கு வந்து இன்விசிபிள் ஸ்டிக்கு வந்து தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் பவுச் தனியாக வாங்கணும். அதுக்கப்புறமா வந்து லென்ஸ் கார்டு தனியாக வாங்கணும். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தனியாக வாங்கணும். ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து 500, 600, 300, 2000 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பில் அமௌண்ட் ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி கம்மி பண்ணி வாங்கலாம், பட்ஜெட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு அதில் மெயினாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இன்விசிபிள் ஸ்டிக் தான் வாங்குவீங்க. ஸோ அது வந்து Insta360யோட ஒரிஜினல் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா 1800 கிட்ட வரும். புரியுதா உங்களுக்கு? 1800 கிட்ட வரும். ஆக்சுவலாக இது வந்து இந்த காம்போவில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிக்கு ப்ளஸ் இதில் வந்து கொஞ்சம் மவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மவுண்ட்டு ப்ளஸ் இந்த பவுச் ஒன்று கேமரா வைக்கிறதுக்காக, ப்ளஸ் வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், இதெல்லாம் சேர்த்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1400 முடிஞ்சிடும். நீங்கள் 1800 கொடுத்து ஒரே ஒரு ஸ்டிக்கை வாங்குறதுக்கு 1400 கொடுத்து இந்த காம்போவாக வாங்கினீங்கன்னா இது 4மே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கு வந்து அந்த ஸ்டிக்கில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் ஸ்டிக்குன்றதுனால இது வந்து இன்விசிபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் வந்து அது வந்து 110 சென்டிமீட்டர் கிட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இதையும் அந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நீங்கள் எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதையும் வந்து நம்ம அந்த எவ்வளோ லென்த்து அதை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ லென்த் இதையும் கொண்டு போக முடியும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து புல்லட் டைம் ஆப்ஷன் சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டிசைன் ஃபார்ன்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டிக்லேயும் வந்து ஒரு இதுக்கு போக இன்னொரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அதை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா புல்லட் டைம் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயும் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த க்ரிப்பிலேருந்து அந்த மெட்டீரியல்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அதை போய் வாங்குறதுக்கு நான் வந்து இதை வாங்குறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இதில் வந்து அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு, அந்த கேமரா ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா ஆப்ஷனையும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இந்த கேமராவில் வந்து ஆக்சுவலாக வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மவுண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட முடியாது. இது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டேரெக்டாக கேமராவில். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் இருக்கும். மவுண்ட் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இதில் வந்துட்டு 1, 2, 3 ஒரு 4 மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 4 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3M டேப்பில் வந்து இது கொடுத்துருக்காங்க. இது வச்சு அதை ஒட்டிட்டு இது வந்து நீங்கள் இந்த மவுண்ட்டை ஒட்டிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த மவுண்ட்டை ஒட்டிட்டு இதில் உள்ளே லாக் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு இது இந்த சர்ஃபேஸ்லேயும் நிற்கும். அண்ட் இதில் ஒரே ஒரு மெயின் திங் என்னென்னா, இந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். Insta360 நீங்கள் வாங்கினீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கேமராவில் வந்து டேரெக்டாக நீங்கள் இதை தான் வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லை, இந்த மவுண்ட் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா, இது வந்து நீங்கள் அந்த கேமராவை வந்து எதுலேயுமே இந்த மவுண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கிளாம்பில் அதை போட்டுட்டு இதை வச்சு நீங்கள் டைட் பண்ணணும். உள்ளே வச்சு நீங்கள் இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த மவுண்ட்டில் உங்களால் வந்து ஏதாச்சும் எந்த மவுண்ட்டாக இருந்தாலும் சரி கனெக்ட் பண்ணி கேமராவை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கேமரா Insta360 வச்சுருக்கீங்கன்னா. ஸோ இதுவுமே வந்து இந்த மவுண்ட்டோட இதுலேயே சேர்ந்து வந்துடும். ஸோ இது நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுச் வந்து கேமரா வந்து நீங்கள் தனியாக இந்த ஸ்டிக்கோடு இந்த ஸ்டிக்கோடு வச்சுக்க முடியும் உங்களால்.
ஓகேவா? இப்போ வந்து டஸ்ட் எதுவும் படப்போகுது, ஸோ எதுவும் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும், இல்லை வெளியே கொண்டு போகிறீங்க, எங்கேயும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னா இதில் வச்சு நீங்கள் அழகாக தாராளமாக கொண்டு போகலாம். அண்ட் இன்னொன்று வந்துட்டு அது வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியாது, கீழே ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து இந்த ஸ்டிக்கோடு உள்ளே வச்சுக்கிறதுக்காக, நீங்கள் வெளியே கொண்டு போகும்போது ஹேண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. அண்ட் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே. இது வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4th ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் அந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்திங்களா, அதோட வந்து ப்ரொடெக்டர். ஸோ இது வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து இந்த டேப்பு இந்த வைப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து துடைக்கிறதுக்காக, இந்த கேமரா சர்ஃபேஸை துடைச்சிக்கிறதுக்காக. இது வந்து ஒரு கிளாஸ் டைப் கிடையாது, ஒரு இந்த டெம்பர் கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு ஒட்டு வந்து தெரியுமா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி சொல்லுவோம் பாருங்கள், அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி இது. எதுவுமே போடாததுக்கு இது எவ்வளோ பெட்டருன்னு நான் சொல்லுவேன். இது கண்டிப்பாக வாங்கி போட்டுக்கோங்க. அண்ட் இன்னொன்று வந்து இதில் கொடுக்காத ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் கார்டு வந்து கொடுக்கல. இதில் லென்ஸ் கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த காம்போவில் வந்து லென்ஸ் கார்டு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் அது வந்து ஒரு 600 கிட்ட சம்திங் வருது. அதை நீங்கள் வந்து தனியாக அதை மட்டும் நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து இந்த காம்போலேயே வந்துடும். இந்த ஸ்டிக்கு ப்ளஸ் இந்த பவுச்சு, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், இந்த மவுண்ட்டு, இந்த மவுண்ட் ரொம்ப முக்கியம் சொன்ன பாருங்கள். இது எல்லாமே வந்து இதுலேயே வந்து வந்துடும். மொத்தமாக இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1300 to 400 இந்த ரேஞ்ச் தான் வரும். இந்த தனியாக வாங்கினீங்கன்னா 1800. இது ஒன்று மட்டும் Insta360 பிராண்டில். இது எல்லாமே வந்து 600, இது வந்து 200, இது வந்து 400 அந்த ரேஞ்சு. இது வந்து 170, இது வந்து சம்திங், இது வந்து 179 நினைக்கிறேன். இது மட்டும் தனித்தனி ப்ரைஸில் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அமௌண்ட் வைக்கணும். மொத்தமாக வாங்கிட்டிங்கன்னா ஒரே சிங்கிள் 1400 முடிஞ்சிடும். ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. நான் என்ன பிராண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், பை.